Hi guys, welcome to my Roulette channel. இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரிங்களா. ஆக்சுவலாக நீங்கள் என்னென்னா ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன். நான் முத்துக்குமார் அவர்கள் எழுதியிருந்த ஒரு கவிதை ஒன்று பார்த்தேன். என்னென்னா அவர் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா 2 லைன் தான். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் 2 கதைகள் உண்டு. ஒன்று அவர்கள் வாழ்கின்ற கதை, மற்றொன்று அவர்கள் வாழும் நினைக்கும் கதை. இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ ஒருத்தர் இருக்கார், ஒரு 50,000 சம்பளம் வாங்குறாரு. அவர் கார் லோனு, பைக் இஎம்ஐ, வீட் லோனு, இல்லை அதர் இஎம்ஐஸ் எதனா கட்டிட்டு ஒரு கையில் ஒரு 25,000 30,000 நிற்குதுன்னு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டா, அவருக்கு அந்த மாதம் ஓட்டுறது கொஞ்சம் ட்ரபுளாக கஷ்டமாக இருக்குது. ரொம்ப அவருக்கு பேரலாக ஒரு லைஃப் போயிட்டுருக்கோம். நம்ம 1 லட்சம் சம்பளம் வாங்கியிருந்து இஎம்ஐ இதெல்லாம் இல்லாமல் ஜாலியாக ஒரு லைஃப்பை வாழ்ந்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு லைஃப் போயிட்டுருக்கோம். அவர் தனக்குன்னு ஒரு கதை அவர் எழுதிட்டுருப்பார். ரைட்டருக்கு தான் உங்கள் ஸ்ட்ரென்த்து. அப்படி எப்படின்னா, அவங்க அந்த சுச்சுவேஷனில் இருந்தால் தான் அதை மாதிரி யோசிக்கணும்னு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நல்லா லவ் பண்ணிக்கிட்டு நல்லா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களால அந்த பாட்டு எழுத முடியும், ரொமான்ஸான பாட்டு எழுத முடியும். அப்படி கிடையாது. ரைட்டருக்கு திங்கிங் மக்களோட டைரக்ட் கனெக்ட் ஆகிற மாதிரி அவங்க சில விஷயம் பார்த்துருப்பாங்க, நிறைய புக் படிச்சிருப்பாங்க. அதில் நான் முத்துக்குமார் உண்மையிலே இது நான் இப்போ பார்த்தது அவரை நினைவுபடுத்துகிற மாதிரி தான் இருந்தது. பாட்டை தாண்டி இந்த 2 லைன் உண்மையிலே எக்ஸலண்ட். அவர் நிறைய லைன் இது மாதிரி இருக்குது. நான் இது ரீசெண்டாக பார்த்தேன்னு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் பண்ணுறேன். உண்மையில் நான் முத்துக்குமாருக்கு சூப்பர். அதே மாதிரி நான் ஒருத்தருக்கும் ஒரு கதை இருக்கும். இப்போ உங்களுக்கும் அது மாதிரி நிறைய கதைகள் இருக்கும். அந்த கதைகளை நீங்கள் கனவாக மட்டும் வச்சுக்காமல் நினைவாக்க என்ன வழியோ அந்த நல்ல கதையை, அந்த நல்ல கனவை நினைவாக்க நீங்கள் போராடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கதை, அந்த கனவு நிச்சயமாக நினைவாகும். லைஃப்பில் நீங்கள் ஜெயிப்பீங்க. ஆல் தி பெஸ்ட்.